ம். வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிப்பு. மஹிந்தவின் நெருங்கிய சகாவான ஜான்ஸ்டனை கைது செய்ய தீவிர நடவடிக்கை. டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் குறித்து மின்சார சபை வெளியிட்ட அதிரடி தகவல். மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிக்க அன்னூர் அரசு தீவிர முயற்சி, சஜித் பெரும் குற்றச்சாட்டு. தமிழர் பகுதியொன்றில் பள்ளி வாசலுக்கு சென்ற சிறுவனுக்கு நேர்ந்த துயரம். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் வீட்டை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல், பெரும் ஆத்திரத்தில் ட்ரம்ப். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2010 முதல் 2025 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலேயே இவ்வாறு விசாரணை நடாத்தி அறிக்கையை பெறுவதற்காக மூவரடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி PA ரணசேகர் தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் DS விக்ரமசிங்க, கணக்காய்வாளர் சேவை அதிகாரி ஏகநாயக்க ஆகியோரும் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அவரை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய விசாரணைகளை நடாத்தி அவரை கைது செய்ய 5 போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியை ஜான்ஸ்டனின் மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் இதனால் அரசாங்கத்திற்கு 2,50,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. அந்த விசாரணை தொடர்பாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹன் பெர்னாண்டோ நேற்றைய தினம் குருநாகல் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இது அரசாங்க சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் குற்றவியல் முறைகேடு குற்றச்சாட்டுகளின் கீழ் உள்ளது. பொது சொத்து சட்டம் மற்றும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதே குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு 25 மில்லியன் ரூபாய் வரையான இலக்கு கடன் வசதியொன்றை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் பிரகாரம் டித்வா சூறாவளி புயல் காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சிகளை மீள கட்டியெழுப்பும் நோக்குடன் மேற்குறித்த அனர்த்த சலுகை கடன் திட்டத்தை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு 6 மாத கால சலுகை காலத்துடன் 3 வருடங்களுக்குள் செலுத்தி முடிக்கத்தக்கதாக குறித்த சலுகை கடன் வழங்கப்படவுள்ளது. சிறு மற்றும் குறு தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடியது 2,50,000 ரூபாய் வரையிலும், நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடியது 1 மில்லியன் ரூபாய் வரையிலும், பாரியளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடிய தொகையாக 25 மில்லியன் ரூபாய் வரையிலும் இத்திட்டத்தின் கீழ் சலுகை கடனாக வழங்கப்படவுள்ளது. குறித்த கடன் தொகைக்கு வருடாந்தம் 3% அளவிலான குறைந்த வட்டி மாத்திரமே அறவிடப்படவுள்ளது. வர்த்தக வங்கிகள் மற்றும் அனுமதி பெற்ற ஏனைய வங்கிகளூடாக குறித்த கடன் தொகை வழங்கப்படவுள்ளதுடன் அதற்காக 5 மில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மின்பிறப்பாக்கிகளின் தற்போதைய நிலை குறித்த புதிய தகவல்களை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. இதன்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் வழக்கமான மேம்பட்ட பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த நவம்பர் 3ஆம் தேதி அன்று மின் உற்பத்தி நிலையத்தின் 2ஆம் இலக்க மின்பிறப்பாகி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச தொழில்நுட்ப குழுக்களின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த பராமரிப்பு பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. திட்டமிட்ட சோதனைகளுக்கு பின்னர் எதிர்வரும் ஜனவரி 18 அளவில் இந்த மின்பிறப்பாக்கியை மீண்டும் தேசிய மின் கட்டமைப்போடு இணைக்க மின்சார சபை தயாராகி வருகிறது. இதே
இதேவேளை மின் உற்பத்தி நிலையத்தின் முதலாம் இலக்கு மின்பரப்பாக்கியில் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதியன்று எதிர்பாராத விதமாக கொதிகலன் செயலிழப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த மின்பரப்பாக்கியும் தற்போது செயலிழந்துள்ளது. இதற்கான அவசர திருத்த பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு ஜனவரி 18, 2026ஆம் ஆண்டு அதனை மீண்டும் சீர் செய்து மின் கட்டமைப்பில் இணைக்க முடியும் என மின்சார சபை எதிர்பார்க்கிறது. இந்த 2 மின்பரப்பாக்கிகளின் திருத்தப் பணிகள் காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்ட போதிலும் மின்சார விநியோகத்தில் எந்தவிதமான இடையூறுகளும் ஏற்படாது என்றும் பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் எனவும் இலங்கை மின்சார சபை உறுதியளித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் பொலன்னறுவை மாவட்டம் அரங்கவில பிரதேச வைத்தியசாலைக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், இந்த அரசுக்கு நாட்டை கட்டி எழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வையும் திட்ட வரைபடமும் காணப்படுவதாக தெரியவில்லை. இதை விடுத்து அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிப்பதற்கு முயற்சித்து வருகிறது. ஜனநாயகத்துக்கான வழியை சுருக்குவது அரசின் பணியல்ல. பாதிக்கப்பட்ட தாய் நாட்டுக்கு நிவாரணங்களை பெற்றுத்தரும், மக்களின் வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய புதிய பயணத்தை ஆரம்பிப்பது தேவையாக காணப்பட்டாலும் அரசின் இதுவரையான நடவடிக்கைகளை பார்க்கும்போது அதனை காண முடியாதுள்ளது. டித்வா சூறாவளிக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களித்த விவசாயம், சேவைகள் துறை மற்றும் தொழில் துறைகள் சூறாவளிக்கு பின்னர் பல்வேறு கடுமையான அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த துறைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் தரப்பினருக்கு சேவைகளை பலப்படுத்தி அவர்களை பலப்படுத்துவது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். இந்த துறைகளில் உள்ளவர்களுக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கும் நிவாரணம் வழங்க அரசால் முடியாவிட்டால் அது முழு பொருளாதார செயல்முறைக்கும் பாதிக்கும். அதன் பாதகமான விளைவுகளை நாடு சந்திக்க நேரிடும். உணவு பாதுகாப்புக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, ஏற்றுமதி துறைக்கு, உற்பத்தி துறைக்கு, சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த தரப்பினர் பெற்றுத்தரும் பங்களிப்பு குறைந்துவிடும். அரசு அதிகாரிகளுக்கு அடிபணியாமல் தகுதியானவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதே அரசின் பிரதான பொறுப்பாகும். இது தேசிய நிகழ்ச்சி நிரலின் முதன்மை அம்சமாக அமைந்து காணப்பட வேண்டும். வீடுகள், சொத்துக்கள் மற்றும் வணிகங்கள் சேதமடைந்தவர்களுக்கு வாக்குறுதி அளித்த நிவாரணத்தை வழங்குவதை தவிர்ப்பதற்கான காரணங்கள் அரசு தற்போது தேடி வருகிறது. மக்களை ஏமாற்றுவது, வாக்குறுதி அளித்த நிவாரணங்களை அதே முறையில் வழங்க வேண்டும். இந்த அரசு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து $200 மில்லியன் அவசர கடனை பெற்றிருந்தாலும் இந்த கடனுக்காக விதிமுறைகளையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கடினமான நேரத்திலும் அரசால் சலுகைகள் கடனை பெற முடியாமல் போயுள்ளது. இந்த வழியில் சென்று ஒரு நாட்டால் முன்னேற முடியாது, தலை தூக்க முடியாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச திட்டவட்டமாக தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை வசூலிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்புவதில் அரச வருமானம் ஈட்டும் முக்கிய துறைகளுக்கு பெரும் பொறுப்பு உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதற்கமைய 2025ஆம் ஆண்டில் மதுவரி திணைக்களத்தின் முன்னேற்றம் மற்றும் 2026ஆம் ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகள் குறித்து மீளாய்வு செய்வதற்காகவே நேற்றைய தினம் பிற்பகல் அதன் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மதுவரி திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டிற்கான வருமான இலக்கான 227.4 பில்லியன் ரூபாவை தாண்டி 231.3 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை மதுவரி திணைக்களம் எட்டவுள்ளதுடன் இது வரலாற்றில் முதல் முறையாக 102% வருமான இலக்காக அமைகிறது. அரச வருமானம் எவ்வளவு ஈட்டப்படுகிறது என்பதிலேயே நாட்டின் பொருளாதாரம் தாங்கியுள்ளது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, அரச வருமானம் குறைந்தால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்றும் 2020 தொடக்கம் 2021ஆம் ஆண்டில் அரச வருமானம் பெருமளவில் குறைந்ததன் விளைவுகளை நாடு எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வாகனங்கள் மற்றும் கட்டட வசதிகள் பிரச்சினைகள் உள்ளிட்ட மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகளில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியதுடன் குறிப்பாக நிறைவேற்று பதவிகளில் உள்ள வெற்றிடங்கள் மற்றும் நியமனங்கள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை உள்ளக இணக்கப்பாட்டுடன் விரைவாக தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் மதுவரி கட்டளை சட்டத்தின் திருத்தம் மற்றும் 2025ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத போதைப்பொருள் சோதனைகள் மற்றும்
மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் ஆகியவை பற்றியும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டன. தொழில் அமைச்சர், நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜயவீர, மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் MPNA பேமரத்ன மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் உட்பட பணிக்குழாமினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு நகரை அண்மித்து இன்றைய தினம் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வெளி மாகாணங்களில் இருந்தும் பெருந்திரளான மக்களும் வாகனங்களும் கொழும்பு நகருக்கு விசேடமாக காலிமுகத்திடல் பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீசார் எதிர்பார்க்கின்றனர். இந்த நிலையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் இலங்கை போலீசாரால் இவ்வாறானதொரு விசேட போக்குவரத்து திட்டம் மற்றும் பாதுகாப்பு திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு விசேடமாக கொழும்பு நகரின் கோட்டை, புறக்கோட்டை, கொம்பெனி தெரு, மருதாணி, கொல்லப்பட்டி, பம்பலப்பட்டி மற்றும் கரவாத்தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இவ்வாறு அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருகோணமலை தம்பிலகாமம் போலீஸ் பிரிவில் உள்ள 98ஆம் கட்டை அரபா நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் குரங்கு கடி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. 12 வயதுடைய சிறுவனே இவ்வாறு குரங்கு கடிக்கு உள்ளாகியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த சிறுவன் நேற்றைய தினம் மாலை பள்ளிவாசலுக்கு மத கடமையை நிறைவேற்ற தொழுகைக்காக சென்றபோது குரங்கு தாக்கியுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த சிறுவன் காயங்களுக்கு உள்ளான நிலையில் தம்பிலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அண்மை காலமாக குரங்குகள் தொடர்ச்சியாக மக்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதால் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் இல்லத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சியை கண்டிக்கத்தக்கது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். இதன் பிரகாரம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் இல்லத்தின் மீது 91 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவை நடுவானிலேயே ரஷ்ய பாதுகாப்பு படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்திருந்தார். இந்த சூழலில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் தனது வீட்டின் மீது உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த முயன்றதாக புடின் என்னிடம் தெரிவித்தார். இது சரியான முறையல்ல. இச்செயல் எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் உருக்குலைந்துள்ள சூடான் நாட்டில் குறிப்பாக வடக்கு டார்ஃபூர் பிராந்தியத்தில் சிறுவர்களின் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியம் எச்சரித்துள்ளது. யுனிசெஃப் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வில் வடக்கு டார்ஃபூரின் உம்பாரு பகுதியில் பரிசோதிக்கப்பட்ட 500 சிறுவர்களில் 53% கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 6 சிறுவர்களில் ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்தான அளவிலான ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தகுந்த சிகிச்சை கிடைக்காவிட்டால் இந்த சிறுவர்கள் சில வாரங்களிலேயே உயிரிழக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படையான RSFக்கும் இடையே தொடங்கிய போர் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் எல்பாசர் நகரம் RSF வசமானதை அடுத்து அங்கிருந்து சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வெளியேறி உம்பார் போன்ற பகுதிகளில் தஞ்சம் புகுந்தனர். இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்களே தற்போது பசி மற்றும் நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் எல்பாசர் நகருக்கு சென்ற ஐநா குழுவினர் அந்த நகரம் தற்போது வெறிச்சோடி போயுள்ளதாகவும் அது ஒரு குற்றக்களம் போல காட்சியளிப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். மக்கள் ஆங்காங்கே பிளாஸ்டிக் தாள்களால் அமைக்கப்பட்ட கூடாரங்களில் மிக மோசமான சூழலில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிப்பு. மஹிந்தவின் நெருங்கிய சகாவான ஜான்ஸ்டனை கைது செய்ய தீவிர நடவடிக்கை. டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் குறித்து மின்சார சபை வெளியிட்ட அதிரடி தகவல். மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிக்க அன்னூர் அரசு தீவிர முயற்சி, சஜித் பெரும் குற்றச்சாட்டு. தமிழர் பகுதியொன்றில் பள்ளி வாசலுக்கு சென்ற சிறுவனுக்கு நேர்ந்த துயரம். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் வீட்டை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் தாக்குதல், பெரும் ஆத்திரத்தில் ட்ரம்ப். இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.